எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பருப்பு உருண்டை போட்டு கீரையும் போட்டு ஒரு கூட்டு குழம்பு மாதிரி வச்சிடலாம், ஒரு ரெடியாக பண்ணிடலான்னு பார்த்தேன். கீரை கொஞ்சமாக இருந்தது, தனியாக மசிச்சாலும் காணாது. ஸோ பருப்பு உருண்டை குழம்பு வச்சு அந்த கீரையும் போட்டுட்டு கீரை பருப்பு உருண்டை கூட்டு குழம்பு மாதிரி. ஸோ சாதம் மட்டும் அடிச்சா போகிற அது பண்ணி சாப்பிட்றலான்னு. ஸோ பருப்பு உருண்டை மசியல்னு சொல்லிக்கலாம். ஆமாம், மசியல் இல்லை, ஆமாம் கூட்டு குழம்புன்னு சொல்லலாம். பருப்பு உருண்டை கூட்டு குழம்பு. ஆமாம். இதில் வந்து இப்போ பருப்பு உருண்டைக்கு வந்து பருப்பு 3/4 டம்ளர், 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அந்த மிளகா. இந்த பருப்பு உருண்டைக்கு இந்த பருப்பு ஊற வச்சிருக்கேன். பருப்பு வேணுங்கிற அளவுக்கு மிளகாய் ஊற வச்சிருக்கேன். அதில் பெருங்காயம், 2 கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சின்றேன். அரைச்சி அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கேன். 2 சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன். 2 நம்ம யூஸ்வலாக ஆற்றுல எவ்வளோ சாம்பார் பொடி எவ்வளோ போட்டு பண்ணோமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஓகே. கடலெண்ணெய் 2 ஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். அது வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்ருவேன். இன்னும் அந்த உப்பு போட்டுருந்தோம், போட்டு அரைக்கணும். ஓகே. கடுகு வெந்தயம் தாளிச்சிருந்தேன் இல்லையா, அப்புறம் புளி கரைச்சி விட்டுருந்தேன். அப்புறம் வந்து உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி. என்னென்னா நம்ம சாம்பாருக்கு 2 கிளாஸ் புளி கரைச்சி விடணும்னா இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா விடணும். புளி ஜலம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது வந்து அந்த உருண்டையில் இழுத்துக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஆமாம். கொஞ்சம் இப்படி போட்டுருக்கேன். கொதி கொஞ்சம் வரட்டும். அதுக்குள்ளே உருண்டை வந்து நைஸாக அரைச்சுட்டுருக்கேன். இப்போ இது வந்து உருட்டிக்கிறேன், கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன். இதுக்கு தாளிச்சுட்டு தெரிஞ்சுதான் உருட்டிக்கணும். ஆமாம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு வந்து கொஞ்சோண்டு போடணும், பேருக்கு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுன்ட்டு இந்த இது இருக்குல்ல, அரைச்சுண்ட விழுது இருக்கு இல்லையா, இதை போட்டு லேசாக ஒரு கிண்டிட்டு அப்படியே பிரிச்சுடுவேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அப்படியே விட்டியும் போடலாம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வாயில் இந்த உளுத்தம்பருப்புலாம் பட்டு நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இது வரைக்கிட்டு காமிக்கிறேன். அந்த உருண்டைக்கு அரைச்சிட்டோம் இல்லையா, அந்த அதாவது 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அதில் வந்து சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா இது பண்ணிட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறேன். எண்ணெயில் பொரிச்சு போடலான்னு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆமாம், எண்ணெயில் பொரிச்சிட்டு வேணுன்னா கொஞ்சம் ரவை கொடுத்து வைக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது ரவை பொரிக்கலாம், ரவை வேண்டாம், இது போதும். கொஞ்சம் முறுமுறுன்னு சின்ன சைஸாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பருப்பு உருண்டை வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பருப்பு தனியாக மாதிரி இதாக இருக்கும்ல. உருட்டிக்கிறேன். இது ஒரு புதுவிதமான பருப்பு உருண்டை. ஆமாம், இந்த கோஃப்தா கறி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஹோட்டலில் சாப்பிட்றோங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்றே உருட்டி போட்டு பார்க்கணும், அப்படி உடையாமல் இருக்கான்னு. உடையாந்ததுன்னா அப்படியே அப்புறம் அது போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அரிசி மாவு போட்டனால உடையாது. உடையவே கடல மாவு போட்டிருக்கோம் இல்லையா, உடையாது. இருந்தாலும் பண்ணுற உடையில செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஆமாம், எல்லா எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். இல்லையா அந்த சாம்பார் இது, அதில் வந்து இந்த கொஞ்சம் கீரை மசிச்சு இதை போட்டுறேன். இந்த கீரை தான் இல்லை, நமக்கு என்ன கீரை இருக்கோ கொஞ்சம் ரொம்ப போட்டால் அப்புறம் பழங்கிரி மாரி ஆகிடும். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் போட்டது சேர்த்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். அரைக்கீரை போடலாம், பாலக் போடலாம், தண்டு கீரை போடலாம், எல்லா கீரையுமே போடலாம். இது வந்து மணத்தக்காளி இல்லை, இது வந்து தண்டு கீரை. ஆமாம், மணத்தக்காளியும் போடலாம்ல, எல்லா கீரையும் போடலாம். இது கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த பருப்பு உருண்டை இருக்கோம் பாருங்க, அதை அப்படியே போட்டுருங்க. போட்டு அப்படியே கொதிக்க வேண்டியதான். இப்போ இந்த பருப்பு உருண்டை வந்து ஆயிடுத்து எப்போ இதில் போடலான்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கோம், இன்னும் ஜாஸ்தியாக போடல. குட்டியாக போடுறோம் இல்லையா, அது இப்போ களி தொடி ஒட்டுறது இல்லை கையில். இப்போ அது வந்து நல்லா பொரிஞ்சு அந்த இப்படி மேலெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக பர்னிஷாக இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. இதில் போடும்போது இந்த சத்தம் அடங்கிடும், அதை அடையாளம் வச்சுக்கலாம். அதான் அடையாளம். ஆமாம், ஆக்சுவலாக அப்படி உருண்டையாக கொஞ்சம் சைஸ் நம்மளுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் போடலாம். பெருசாக எடுத்து வரும், உருண்டை பெருசாக எடுத்து எனக்கு சின்ன உப்பு சீடை பண்ணுறோம்ல அந்த சைஸில் போட்டால் இது வந்து இது ஒரு மாதிரி புதுவிதமான பருப்பு உருண்டை. இது பருப்பு உருண்டை கீரை மசியல். பருப்பு உருண்டை நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கோம், பருப்பு உருண்டை ரசம் வச்சுருக்கோம், பருப்பு உருண்டை மோர் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ வந்து பருப்பு உருண்டை கீரை மசியல். ஆமாம், என்னென்னா இந்த பருப்பு தனியாக உருண்டை போட்டு உப்பு போட்டுக்கணும். சப்போஸ் இது வந்து இந்த பெருங்காய உப்பு அந்த வாசனை வேண்டாம் அப்படின்னா வேணுங்கிற வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை கோஸு
அந்த மாதிரி கூட போட்டுட்டு குழம்பு கீரைக்கு பதிலாக இந்த உருண்டையிலே ஏதாவது போட்டுக்கலாம். என்ன காய்கறி ஆனால் போட்டுன்னு கூட பண்ணலாம். ஆமாம், அது எது நம்ம இஷ்டம் தான். அது நம்ம மொத்தமாக பொரிச்சு வச்சுட்டு அப்புறமா அதில் போட்டுட்டு கொதிக்க விடலாம். நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே போட்டுருக்கேன். முன்சால என்ன பண்ணலான்னா நல்லா போட்டு எடுத்துட்டு அப்புறமா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் போடலாம். சூடாடு போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முறுமுறுன்னு எடுக்கக்கூடாது. இந்த உள்ள அந்த இதெல்லாம் பூலாம் போகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு இருந்து எடுத்தோன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும் அந்த 2 உருண்டை. ஆமாம், உப்பு சீடை சைஸுக்கு போட்டோம்னா வெள்ளை சீடை சைஸுக்கு ஆகிடும். ஆமாம், சரி, இது ஆகிடுத்து. கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இன்னும் அப்படி போட்டுருங்க. குழந்தைலாம் உருண்டை பாலாக இருக்குன்ட்டு இந்த பருப்பு தானே உடம்பு நல்லது, சாப்பிட்ருவா. கீரையும் உள்ளே போயிடும். நல்ல இன்னோவேட்டிவ் பருப்பு உருண்டை. கோஃப்தா ஸ்டைல். அது கோஃப்தா ஸ்டைல். இதுக்குள்ளே ஒரு காய் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பருப்பு அந்த கீரை போடாமல் கீரை எடுத்துகிட்டு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருண்டையில் வந்து இந்த குழந்தைக்குன்னா என்ன பரவாயில்ல சாப்பிட்லாம். எண்ணெயில் நல்லா பிடிச்ச காயை போட்டு உருண்டை பண்ணி பார்த்தா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. அப்படியே ஸ்லோவாக ஒரு 5-6 நாளுக்கு ஒரு 5-6 வாட்டி ஆனதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்காத காய்கறியும் உள்ளே போட்டு பண்ணிடணும். அவளுக்கு இப்போ தெரியாது. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ. ஆமாம். இல்லை அது என்னது மிளகா அப்படி மசியாமல் இருந்தது, அப்படியே போட்டேன். பெருசாக எடுத்துச்சு. உப்புச்சீடை மாதிரி போட்டால் வெள்ளைச்செடி ஆகும். போடுறதே வெள்ளைச்சீடை மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோ, லட்டு மாதிரி ஆகிடும். ஓகே, ரைட் பாருங்க. அதாவது இந்த தெரியுது அந்த அளவு கொஞ்சம் குறையணும். ஓ, அது வத்தி குறையணும்ல? குறையணும். அது நம்ம வத்தோன்னா அது அப்படியே உறிஞ்சிக்கும். அந்த இதுவே உறிஞ்சின்றோம். அதாவது சப்போஸ் எண்ணெய் வேணான்னா கொஞ்சம் நல்லா பேப்பரில் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு அப்புறமா அதில் போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னா அந்த தேங்காய் பால் விடலாம் லாஸ்ட்டில் இறக்கினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? தெரியுதா? இந்த கீரை உருண்டை இருக்குது. நான் வந்து கீரையெல்லாம் அரைச்சி விடலை. பாலக்கெலாம் இருந்தால் நல்லா அரைச்சி விட்டுறலாம். இது வந்து சும்மா ஒரு கரண்டி விட்டுருக்கேன். இது வந்து நம்ம பாட்டில் எல்லாருக்கும் பிடிக்குன்றனால அப்படி பண்ணியிருக்கேன். சப்போஸ் கீரையெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா கீரை நல்லா அரைச்சி விட்டுட்டோம் வச்சு நல்லா இது பண்ணோம்னா கடல் மட்டும் க்ரீனாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி எண்ணெய் காய் வேணால் இதில் வந்து நடுவில் போட்டுக்கலாம். காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பொரிச்ச பருப்பு உருண்டை கீரை மசியல். நீங்கள் என்னென்ன பேர் போட்டு அப்படி தானே அது பொரிச்சோம்ல? நான் யூஸ்வலி பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு உருண்டையை பொரிக்க மாட்டோம், வேக வச்சுருவோம். ஸோ இது வந்து பொரிச்சு போட்ட பருப்பு உருண்டை கீரை மசியல். சூப்பர். தேங்க்ஸ். ஓகே.